வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டசபை தேர்தலில் திமுகவை வேரோடு சாய்ப்போம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி எப்போதும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர். மதத்தின் பெயரால் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வேரோடு அழிப்பதற்காக பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு பயங்கரவாதியின் வீட்டுக்குள்ளும் புகுந்து அவர்களை அழித்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் சாதனை படைத்துள்ளார் என்றும், எது நல்லாட்சி என்பதை திருவள்ளுவர் திருக்குறள் மூலம் விளக்கியுள்ளார். ஒரு நல்ல மன்னன் என்பவர் அருமையான குடிமக்கள், வலிமையான சேனை, நல்ல விளைநிலம் ஆகியவற்றை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து குறள் வழியில் பிரதமர் செயல்படுகிறார். நாடாளுமன்றத்தில் தற்போது புதிதாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். முதல்வரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் 30 நாட்கள் சிறைக்கு செல்ல நேர்ந்தால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பல மாதங்கள் சிறையில் அமைச்சராக இருந்தார். இனி அப்படி நடக்காது. அதனால்தான் இந்த சட்டத்தை ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்கிறார். இருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஸ்டாலினுக்கு இந்த சட்டம் பற்றி கூற தகுதி இல்லை என்றும், தமிழகத்தில் டாஸ்மாக், எல்காட், போக்குவரத்து, கனிம வளம், ரேஷன் என எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்துள்ளது. வேட்டி சேலை வாங்கியதிலும் கூட ஊழல் செய்துள்ளனர் என்றும், தமிழகத்தில் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும், மத்தியில் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இண்டி கூட்டணியினர் செயல்படுகின்றனர். அவர்கள் எண்ணம் ஈடேறாது என்றும் அமித்ஷா பேசியுள்ளார். பிரதமர் மோடியின் தமிழக பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இம்மாதம் 26ஆம் தேதி கடலூர், திருவண்ணாமலை சென்று அம்மாவட்டங்களில் உள்ள கோவில்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். கூடவே கட்சி நிகழ்ச்சிகள் சிலவற்றில் கலந்து கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பிரதமர் வருகைக்காக திட்டமிடப்பட்ட நாளில் வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதால் பிரதமர் மோடியின் தமிழக பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காது கழுத்துல நகை இருந்தால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என்று அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பெண்களிடம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே என் சுப்பையாபுரம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து முள்ளிசெவல் பகுதிக்கு சென்ற அவர் அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்தார். அப்போது அங்கு வந்திருந்த பெண்கள் அமைச்சர் ராமச்சந்திரனிடம் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என முறையிட்டனர். அப்போது அவர்களில் ஒரு மூதாட்டியின் காதில் கம்மல் அணிந்திருந்ததை பார்த்த அமைச்சர் அதை சுட்டிக்காட்டி, இப்படி காது கழுத்துல நகை போட்டு வந்து உரிமை தொகை கேட்டீங்கன்னா கிடைக்காது என்றார். மேலும் ஆய்வுக்கு வரும் அதிகாரிகள் காதுல கம்மல் இருக்கு, கழுத்துல செயின் இருக்கு என்று ரிப்போர்ட் எழுதி விடுவர். பிறகு எப்படி உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் எனவும் அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். அதற்கு அந்த மூதாட்டி, காதுல இருக்கிற இந்த கம்மல் மட்டும் தான்யா என்கிட்ட இருக்கு, கஞ்சிக்கு வழி இல்லை, வேண்டும்னா கலட்டிக்கங்க, எனக்கு உரிமை தொகை தாங்க என்று கூறினார். உடனே கொடுக்க சொல்வோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அமைச்சர் புறப்பட்டு சென்றார். இதையடுத்து தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கடந்த 50 மாதங்களாக வழங்கி வருவதாக திமுக அரசு கூறி வரும் நிலையில் கஞ்சிக்கே வழி இல்லை என கூறிய அந்த மூதாட்டி தமிழக அரசு வகைப்படுத்திய தகுதி பட்டியலில் இல்லையா என அங்கிருந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சமீப காலமாக கையில் கருங்காலி கோல் ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறார். போகும் இடங்களுக்கெல்லாம் மறக்காமல் அதை எடுத்து செல்கிறார். இது குறித்து அவரிடம் கேட்டபோது, நண்பர் பரிசாக கொடுத்தது, வைத்திருந்தால் நல்லது நடக்கும் என சொன்னார்கள், அதனால் வைத்திருக்கிறேன் என்றார். ஆனால் தேமுதிக வட்டாரங்களில் இது குறித்து கூறும்போது, கருங்காலி கோல் கையில் வைத்திருந்தால் சிறப்பான எதிர்காலம் இருக்கும் என சொல்லி ஜோதிடர்கள் சிலர் அரசியல்வாதிகளிடம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றனர். அந்த வகையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தகவல் போய் அவர் காலையில் வாக்கிங் போகும்போது மறக்காமல் கருங்காலி கோல் எடுத்து செல்கிறார் என்று கூறியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய சில மாற்றங்களை செய்தால் நாள்தோறும் 4000 பேர் வரை தரிசனம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. போலி வாக்காளர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களை நீக்கி வாக்காளர் பட்டியலை முறையாக தயாரிக்க வாக்குச்சாவடி அளவிலான தேர்தல் அலுவலருக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 5000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.
தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அத்துடன் இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி மைசூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் வரும் 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 30/8/2025 காலை 10:30 மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை என்றும், 1-2 மட்டும் நிறைவேற்றிவிட்டு மற்ற வாக்குறுதிகளை மறந்துவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குறுதி கொடுப்பது திமுகவினர் வழக்கம், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதனை மறப்பதுதான் பழக்கம் என்றும், மீனவர்களுக்கு வீடு கட்டி தருகிறோம் என்றீர்களே, பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே, மின் கட்டணத்தை குறைப்போம் என்றீர்களே, எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்போம் என்றீர்களே, ஸ்டாலின் அண்ணாச்சி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்று திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக அளித்த தங்கத்தை தரம் பிரித்து அளவீடு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. பல்வேறு சிறப்புடைய இந்த கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாகவும் அளித்துள்ள 122 கிலோ 600 கிராம் தங்க நகைகளில் கற்கள், அரக்கு, அழுக்கு போன்றவற்றை நீக்கிவிட்டு தரம் பிரித்து எடை போடும் பணி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கே. ரவிச்சந்திரபாபு தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது. பஸ்ஸில் இருந்து இறங்கி பையை பார்த்தபோது அதில் வைத்திருந்த 1,15,000 ரூபாய் திருடு போனது கண்டு அந்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து அருப்புக்கோட்டை சென்ற அந்த பெண் அருப்புக்கோட்டை டவுன் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து பெண்ணிடம் பணத்தை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.